ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ வடை தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூ வடையில் வந்து ஏகப்பட்ட விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது. இது நம்ம தொடர்ந்து இந்த பூவை வந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா வயிற்றில் இருக்கிற புண்ணு, அஜீரண கோளாறு எல்லாமே சரியாயிடும். இந்த வாழைப்பூலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பூ வடை ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பூவோட நம்ம இந்த பூவோட பெட்டல்ஸ் வந்து பிச்சிட்டோம்னா அது உள்ளேருந்து நிறைய பூவெல்லாம் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதழாக நம்ம உடச்சிட்டே வந்தோம்னா அதில் வந்து பூ வந்து வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா பூவுமே நம்ம அதுலேருந்து எடுத்தாச்சு. இப்போ இதுலேருந்து 2 பொருளை மட்டும் நம்ம நீக்க போகிறோம். இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி தட்டி விட்டோம்னா அது பெருசாக இருக்கிற நரம்பு வெளியே வரும். ரொம்ப திக்காக இருக்கும் அது. அதையும் எடுத்துடலாம். இந்த ஒயிட் கலரில் ஒரு ரக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பூலையுமே நம்ம இதெல்லாமே எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப துவர்ப்பு கொடுக்கும். நம்ம சாப்பிட முடியாது. வடையோ பொரியலோ எது செஞ்சாலும் இது ரெண்டுத்தையும் நம்ம நீக்கிட்டு தான் வாழைப்பூவை யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப துவர்ப்பு சுவை நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் அது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துடுறோம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி போடும்போது லைட்டாக கொஞ்சோண்டு மோர் தண்ணி எடுத்திருக்கேன். லைட்டாக தயிர் வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். நம்ம கட் பண்ணி போட்டோம்னா இந்த வாழைப்பூ வந்து அது கருப்பாக மாறாத இருக்கிறதுக்காக. ஏன்னா ஃபுல்லாக அயன்லையா நம்ம கட் பண்ண ஃபுல்லாக கருப்பாக மாறி வரும். இந்த மோர் தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா இது வந்து கருப்பாக மாறாது. ஒரே நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்கும். இப்போது இந்த மாதிரி பூவெல்லாம் கையில் நல்லா அடுக்கி வச்சுட்டு நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை நம்ம மோர் தண்ணியில் போட்டுடலாம். இப்போ இது மாதிரியே எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே கட் பண்ணியாச்சு. இது நல்லா மோர் தண்ணியிலேருந்து நல்லா க்ளீனான தண்ணி ஊற்றி கழுவியாச்சு. இப்போது இது வந்து கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு பவுல் நிறைய. அது வந்து ஒரு 2 ஹவர் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சியை சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். இது கூடவே சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், டேஸ்ட்டுக்கு உப்பு, இதெல்லாமே போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இது கூட நம்ம அந்த பூவெல்லாம் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பூ, அது இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல் பூவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இதில் வந்து ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை எடுத்துருக்கேன். அது வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அப்போ நம்ம தட்டும்போது ஈஸியாக நம்ம தட்டலாம். அதுக்காக தான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இது கட் பண்ணி போட்டாச்சு கறிவேப்பிலை. இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு பெருங்காயம், நல்லா ஜீரணமாகும் நமக்கு, அதுக்காக கொஞ்சம் பெருங்காயம். இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. இப்போ நல்லா கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வடை தட்டுற பதத்துக்கு வந்த பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா பிசைஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வடையாக பிடிச்சி பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு. வரலைன்னா மறுபடியும் கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தண்ணியில் தொட்டு கை நம்ம தட்டி போட்டுடலாம். இப்போது ஒரு உருண்டை எடுத்து நம்ம நடுவு கையில் வச்சு இது மாதிரி தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நம்ம ஒரு கையில் வந்து இந்த வடையை தட்ட முடியாது. நம்ம உளுத்தம்பருப்பு வடையெல்லாம் தட்டுற மாதிரி இது ஒரு ரவுண்ட் எடுத்து இன்னொரு கையில் தட்டிட்டு தான் நம்ம எடுத்து போட முடியும். அப்போ தான் கரெக்டாக ஷேப்பாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், நம்ம வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்லாம், சாம்பார் கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்தியானது. இந்த வாழைப்பூ, வாழை இலை, வாழைத்தண்டு, வாழைப்பழம் எல்லாமே ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சது. நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சத்துக்கள் நிறைஞ்ச பொருட்களை தான் நம்ம சாப்பிடணும். இந்த வாழைப்பூவில் வந்து நம்மளோட வயிற்றில் இருக்கிற கோளாறு எல்லாமே சரி பண்ணிடும். ஜீரணம் ஆகாதவங்களாம் இதை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அஜீரண சக்தியெல்லாம் சரியாயிடும். இது வந்து கர்ப்பப்பை கூட வந்து ரொம்ப நல்லது தான். நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. தொடர்ந்து இதை சாப்பிட்லாம். இப்போ இந்த வடை நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம பச்சரிசி சேர்க்காமையே இது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம எடுத்துடலாம். இது நம்ம நல்லா சூப்பர் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை கூட சாப்பிட்லாம். பாருங்கள், வடைலாம் ரெடி ஆகிடுச்சு. இது நான் ஒரு வடையை வந்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாகவும் எவ்வளோ முறுன்னு இருக்குது பாருங்கள். இது நம்ம டீ காஃபி கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்குவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். see you.